Hi friends, நம்ம today laparoscopic robotic assisted repair of anterior abdominal hernia. இது procedure CPT 49593. நம்ம CPT guideline பார்க்க போகிறதில்ல, அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு ஓபி ரிப்போர்ட்டில் நம்ம இப்போது ஹெர்னியா ரிப்பேர்னால் எல்லாருக்குமே தெரியும் என்னென்னு. ஹெர்னியா வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே மெஷ் ப்ளேஸ் பண்ணுவாங்க, சிம்பிளாக சொல்லலாம். ஹெர்னியா ரிப்பேர்னா என்ன அப்படின்னு. ஆனால் ஒரு டாக்குமெண்ட்டில் வந்து நம்ம என்னென்ன இருக்கணும், ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன தேவை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பேஷண்ட்டு ப்ரிப் அப்படின்றது அனசீசியா கொடுப்பாங்க, ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க, சேஃப்டி மெஷர்லாம் பண்ணுவாங்க. அதான் பேஷண்ட் ப்ரிப்பு ஃபஸ்ட் ஸ்டெப்பு. ரெண்டாவது வந்து போர்ட் பிளேஸ்மெண்ட். போர்ட் பிளேஸ்மெண்ட் எதுக்கு வைக்கிறான்னா, இப்போ போய் வியூ பண்ணோம் உள்ள பெரிட்டோனியம் வந்து நிமோனோ பெரிட்டோனியம் இருக்கும், அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். அப்புறம் போர்ட்டு வந்து 5M போர்ட் வைப்பாங்க, திருப்பி அதை 8Mக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ரொபோட்டிக்கு யூஸ் பண்ணி ரிப்பேர் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு முன்னாடி ஸ்டெப்பு போர்ட் பிளேஸ்மெண்ட் இருக்கணும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு ரொபோட்டிக் டாக்கிங். இது எதுக்குன்னா, அந்த கேமரா இருக்கும், ஸ்கோப்பு லேப்ராஸ்கோப்பிக்னா அது கேமரா இருக்கும், அது ரொபோட்டிக் மூலிமா அதை வந்து இந்த அதான் விஷுவல் பண்ணுறதுக்கு அந்த இடத்த வந்து கரெக்டாக ஹெர்னியாவோட இடத்த வந்து சரியாக விஷுவலைசேஷன் பண்ணுறதுக்கு ரொபோட்டிக் இந்த ஸ்கோப்பு யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் ரொபோட்டிக் டாக்கிங். அப்புறம் ஹெர்னியா ரிடக்ஷன். மொமெண்டமில் ஹெர்னியா இருக்கும், அப்டோமினல் ஹெர்னியான்றது. அந்த சேக்கை வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க, பை மாதிரி இருக்கும், அதான் ஹெர்னியா ரிடக்ஷன். அது ஃபஸ்ட்டு அனசீசியா, போர்ட் ரிப்ளேஸ்மெண்ட்டு, ரொபோட்டிக் டாக்கிங், ஹெர்னியா ரிடக்ஷன். ஹெர்னியா ரிடக்ஷன் பண்ணிட்டு அப்புறம் பெரிட்டோனியல் டிசெக்ஷன் பண்ணுவாங்க. அது என்ன, மெஷ் வைக்கிறதுக்காக ஒரு பாக்கெட் மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க, பெரிட்டோனியமில் மெஷ் வைப்பாங்க. அப்புறம் எல்லாத்தையும் வச்சுட்டு அப்புறம் இப்போ நம்ம அதை இன்சிஷன் பண்ண இடத்த வந்து க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். எந்த ஆப்ரேஷன் பண்ணாலும் அந்த டிஃபெக்ட் ஏரியாவை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மெஸ்ஸை வச்சுட்டு பெரிட்டோனியல் டிசெக்ஷன் பண்ணதால் அங்கே அந்த இடத்துல மெஸ் வைப்பாங்க. அந்த மெஸ்ஸை வச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து ஃப்ளாப் க்ளோஷர். முன்னாடி வந்து முன்னாடி ஒரு க்ளோஷர் பார்த்தோம், டிஃபெக்ட் க்ளோஷர். அது வந்து ஹெர்னியா இருக்கிற இடத்த வந்து ரிமூவ் பண்ணதால் அந்த இடத்த டிஃபெக்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு டிஃபெக்ட் க்ளோஷர். இது வந்து எல்லாமே முடிச்சுட்டு மொத்தம் எல்லா மெஷின்லாம் வச்சாச்சு. ஃபைனலாக வந்து ஃப்ளாப் க்ளோஷர், பெரிட்டோனியல் ஃப்ளாப் க்ளோஷர் சூச்சர் பண்ணுவாங்க டு கவர் த மெஷ். அப்புறம் ஃபைனலாக கம்ப்ளீஷன். பேஷண்ட்டு ஸ்டேபிளாக இருக்காரா, அவ்வளோதான்.